கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நீதிமொழிகள் எப்போதும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வசனங்கள். இந்த நீதிமொழிகள் 15-16வது வசனத்திலே அதிகமான சஞ்சலத்தோடு வேதனையோடு அதிக வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதை விட கர்த்தருக்கு பயந்து கொஞ்சம் பொருள், குறைவான ஆசீர்வாதம் இருந்தாலே அது உத்தமமான வாழ்க்கை என்பதை இந்த நீதிமொழிகள் வசனம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதில் லாபம் என்ன? உலகத்தையே ஆதாயப்படுத்த வேண்டும், அங்கு சொத்து வாங்க வேண்டும், இங்கு சொத்து வாங்க வேண்டும், வீடுகளை கட்டி ஒரு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதெல்லாம் எப்படி வருகிறது? குறுக்கு வழியில் சம்பாதித்து இதெல்லாம் நாம் பற்றி கொண்டு வியாதியோடும் கடனோடும் பிரச்சனையோடு வாழ்வதை விட கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இன்றைக்கு கொடுத்திருக்கிற உணவுக்காக நன்றி, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்க்கை வாழ்கின்ற போது அதுதான் உத்தமமான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பல வியாதிகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, நெருக்கடியோடு, கடனோடு நாம் ஆடம்பரமாக வாழ்வதை விட கடன் இல்லாமல், பேராசை இல்லாமல், இன்றைக்கு என்னை கடவுள் நடத்தினார், நாளை தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் அதைத்தான் எனக்கு போதித்திருக்கிறார் என்ற அந்த உத்தமமான வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் அதன் மீதுதான் பிரியப்படுகிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வெளிப்பாடு, அதுதான் சாட்சி. இப்படிப்பட்ட பாதையில் சென்றால்தான் பரலோகத்திலே நாம் இடம் பிடிக்க முடியும். கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். ஆகையினால் இந்த பூமி வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, எல்லாம் ஒரு நாளைக்கு அழியும். வானத்தின் கீழே பூமியின் மேலே நடக்கின்ற காரியங்கள் மாயை. நீ சேர்த்து வைக்கிற பொருட்கள் எல்லாம் அழியும் என்பதை நாம் உணர்ந்து இன்றைக்கு மரணம் வந்தால் அந்த சொத்துக்கள், அந்த தானியங்கள் எங்கே போகும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமையின்படி நாம் அதை அறிந்து புரிந்து உத்தமமான பக்தியான கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடப்போம். அதுதான் கடவுள் விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.